سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلا من أتى الله بقلب سليم صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم إن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله إذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உடலில் ஒரு பகுதி இருக்கிறது, அது சரியாகிவிட்டால் முழு மனிதனும் சரியாகி விடுவான். அது கெட்டு போய்விட்டால் முழு மனிதனும் கெட்டு போய் விடுவான். அதுதான் உள்ளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக ஒவ்வொரு மனிதனும் உள்ளத்தை சரி செய்வது, உள்ளத்தை பாதுகாப்பது அவன் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. இப்ப உள்ளம் யாருக்கு சரியாகி விடுகிறதோ அவருடைய இம்மை மறுமையுடைய வாழ்க்கை சரியாக ஆகிவிடும். அல்லாஹு தஆலா திருமறையில சொல்கிறான், சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால், யார் கியாமத்துடைய நாளில் பரிபூரணமான சாந்தமான உள்ளத்தோடு யார் கியாமத் நாள்ல வருவாரோ அவர்தான் சொர்க்கத்துக்கு தகுதியானவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், பரிபூரணமான உள்ளத்தோடு யார் வருவாரோ அவர்தான் சொர்க்கத்துக்கு தகுதியானவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக சகோதரர்களே, பெரியோர்களே, நம்முடைய உள்ளத்தை நாம் எப்பொழுதும் தெளிவாக எந்த விதமான மனக்குழப்பமும் இல்லாமல் ஆக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இபாதத்துடைய விஷயங்கள்ல, இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம உள்ளத்துல கொஞ்சமும் நெருடல் வந்து விடக்கூடாது, கொஞ்சமும் அவநம்பிக்கை வந்து விடக்கூடாது. சகோதரர்களே, பெரியோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக சஹாபாக்களுக்கு அதிகமாக எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு ஷைத்தான் மனிதர்களுடைய உள்ளத்துல பலவிதமான குழப்பங்களை போட்டுக்கொண்டே இருப்பான். இந்த மனிதனுடைய உள்ளத்துல குழப்பங்களை போடுவதற்கென்றே பல ஷைத்தான்கள் இருக்கின்றது. பல ஷைத்தான், ஒவ்வொரு ஷைத்தானுக்கும் ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு அமல் செய்யக்கூடிய சமயத்துல நம்ம உள்ளத்துல குழப்பத்தை போடுறதுக்குன்னு நிறைய ஷைத்தான்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒது செய்யக்கூடிய சமயத்துல ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வரும். ஒது செய்யக்கூடிய சமயத்துல ஷைத்தானுடைய ஊசலாட்டம் வரும். அப்ப ஷைத்தான் என்ன ஊசலாட்டத்தில் போடுவான் என்று சொன்னால், நீ ஒலுவை பரிபூர்ணமாக செய்தாயா என்று சொல்லி ஷைத்தான் ஊசலாட்டம் போடுவான். ஒரு உறுப்பை 3 முறை தான் கழுவ வேண்டும், அதற்கு மேல் ஒலுவை தண்ணீரை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. ஆனா ஷைத்தான் ஊசலாட்டம் போடுவான், நீ ஒலுவை இன்னும் நீ பரிபூர்ணமா செய்யல, நீ நல்லா ஒலு செய்யணும், நல்லா ஒலு செய்யணும்னு அந்த எண்ணத்தை போட்டுக்கொண்டே இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலில் உலூஇ ஷைத்தானன் யுகாலு லஹா வலஹான், ஒலு செய்யும் போது குழப்பத்தை போடுவதற்கென்று ஒரு ஷைத்தான் இருக்கிறான், அவனுக்கு பேர் வலஹான் என்று சொன்னார்கள். அந்த ஷைத்தானுக்கு பேரு வலஹான். ஆக சகோதரர்களே, பெரியோர்களே, நம்ம ஒலு செய்யக்கூடிய சமயத்துல கவனமாக செய்ய வேண்டும். ஒலு செய்வதற்கிறதே அது ஒரு இபாதத், அது ஒரு இபாதத். ஒலு செய்யறதுக்கு முன்னாடி அல்லாவை சந்தோஷப்படுத்துவதற்காக, சுத்தமாகுவதற்காக ஒலு செய்கிற நியத் வைக்கிறது. அதே மாதிரி ஒலு செய்யக்கூடிய சமயத்துல பேசாமல் ஒலு செய்வது, ஒலு செய்யக்கூடிய சமயத்துல துவாவை ஓதிக்கொண்டு ஒலு செய்வது. யார் ஒலு செய்யக்கூடிய சமயத்துல அந்த துவாவை ஓதி ஒலு செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் சிரமம் என்பதே வராது. அல்லாஹ் தஆலா அவங்க வீட்டை எப்பொழுதும் செழிப்பமாக வைத்திருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா சொல்லி கொடுத்தார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி வ வஸ்ஸிலி ஃபீ தாரி வ பாரிக் லி ஃபீ ரிஸ்கி. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, என்னுடைய வீட்டை செழிப்பமான வீடாக ஆக்கு, விசாலமான வீடாக ஆக்கு. வ பாரிக் லி ஃபீ ரிஸ்கி, எனக்கு நீ எதை கொடுத்திருக்கிறாயோ அதிலே எனக்கு நீ பரக்கத்தை கொடு.
குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தை மூலமா பரக்கத் கிடைக்கணும், செல்வமா இருந்தாலும் செல்வத்து மூலமா பரக்கத் கிடைக்கணும், வீடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த வீட்டின் மூலமாக பரக்கத் கிடைக்கணும். இப்படி அல்லாஹு தஆலா நமக்கென்று எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அது அனைத்திலும் பரக்கத் கிடைக்க வேண்டும். இந்த 3 துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்யக்கூடிய சமயத்தில் கேட்க சொன்னார்கள். யார் இந்த 3 துவா ஒழு செய்யற சமயத்தில் கேட்டு விடுவார்களோ, குறைஞ்சபட்சம் ஒரு தடவையாவது சொல்லி விடுவார்களோ, அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக ஆக்கி வச்சிருவான். அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான். அவங்க வீட்டில் எப்போதுமே நிம்மதியாக இருப்பார்கள். வீட்டுக்குள்ள நுழைஞ்சா மன நிம்மதி கிடைக்கும். ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, இதே மாதிரி ஒழு செய்யக்கூடிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை கவனமாக செய்ய சொன்னார்கள். ஒழு செய்து முடித்த பிறகு நம்முடைய மறை உறுப்பு இருக்கக்கூடிய பகுதியில் லேசாக தண்ணீரை தெளிக்க சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜாஅனி ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள். ஃபகால இதா தவல்லஅத ஃபன்தலி, நபியே நீங்கள் ஒழு செய்தால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிக்கு சொல்றாங்க, நபியே நீங்கள் ஒழு செய்தால், ஒழு செய்து முடித்த பிறகு உங்களுடைய மறை உறுப்பு இருக்கக்கூடிய அந்த ஆடை பகுதியில், அந்த ஆடையில லேசா தண்ணீரை தெளித்து விடுங்கள். ஏன் இதை தெளிக்க சொன்னார்கள் என்று சொன்னால், நம்ம தொழுது கொண்டு இருக்கக்கூடிய சமயத்துல நமக்கு இப்படி ஒரு எண்ணம் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம சிறுநீர் கழிச்சமே அந்த துளி நம்முடைய ஆடையில பற்றுச்சோ, நம்ம சிறுநீர் கழித்த சமயத்தில் அந்த துளி, அந்த சிறுநீருடைய துளி நமக்கு தெரியாம நம்ம ஆடையில பற்றுச்சோ, இப்படியெல்லாம் ஷைத்தான் வசுவசா போடுவான், இப்படியெல்லாம் ஷைத்தான் உள்ளத்துல குழப்பத்தை போடுவான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குழப்பம் வரக்கூடாதுன்னா நீங்களே லேசா தண்ணியை தெளிச்சு விட்டுருங்க. தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு இப்ப தண்ணியை பார்க்கும்போது குழப்பம் வராது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, ஒழு செய்யக்கூடிய சமயத்துல ஷைத்தான்கள் வந்து நம்மை ஒழு செய்யறதை குழப்பமாக்குவார்கள். அந்த ஒழுல நமக்கு பரிபூரணமாக செய்திருந்தாலும் பரிபூரணமாக செய்யவில்லை என்று அந்த உணர்வை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையை கெடுப்பதற்கென்று சில ஷைத்தான்கள் இருக்கிறார்கள். தொழுகையை கெடுப்பதற்கென்று சில சைத்தான்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு பள்ளியில் பாங்கு சொல்லப்படக்கூடிய சமயத்தில் ஷைத்தான் விரண்டோடுகிறான். பொதுவாக ஷைத்தான்களும் பள்ளிவாசல்ல இருப்பார்கள், ஷைத்தான்களும் பள்ளிவாசல்களில் இருப்பார்கள். இப்ப பாங்கு சத்தம் கேட்டவுடன் ஷைத்தான் விரண்டோடுவான். எந்த அளவுக்கு விரண்டோடுவான் என்று சொன்னால், எவ்வளவு தூரம் ஓடினால் அந்த பாங்கு சத்தம் காதில் விழுகாதோ அந்த அளவுக்கு வேகமாக விரண்டோடுவான். ஓடக்கூடிய சமயத்தில் அவனுடைய உடம்பில் இருந்து சத்தம் வெளியாகும், அவன் பயத்துல ஓடுறதுனால அப்படின்னு நபி சொன்னாங்க. பிறகு பாங்கு சொல்லி முடித்த பிறகு மீண்டும் ஷைத்தான் பள்ளிக்கு வந்து விடுவான். பிறகு இக்காமத்து சொல்லப்படக்கூடிய சமயத்துல ஷைத்தான் விரண்டோடுவான். இக்காமத் சொல்லி முடித்த பிறகு மீண்டும் ஷைத்தான் பள்ளிக்குள் வந்து விடுவான். திருப்பியும் ஷைத்தான் பள்ளிக்குள்ள வந்துடுவான். ஏன் வருகிறான் என்று சொன்னால், தொழுகையாளியுடைய உள்ளத்துல குழப்பத்தை ஏற்படுத்தணும்னே வருவான். தொழுகையாடி உள்ளத்துல குழப்பத்தை உண்டாக்குவதற்கென்றே வருவான். அப்ப தொழுகையாடி உள்ளத்துல வந்து ஷைத்தான் போடுவான், இந்த விஷயத்தை யோசிச்சு பாரு, இந்த விஷயத்தை யோசிச்சு பாரு. நபி இப்படியே சொன்னாங்க. இப்படியே உள்ளத்துல பல சிந்தனைகளை போடுவான். தொழுகையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த அவரிடம் இல்லாத பல ஞாபகம் எல்லாமே தொழுகையில வரும். தொழுகைக்கு முன்னாடி அவருக்கு அந்த சிந்தனையே இருந்திருக்காது, அவர் மறந்திருப்பார், அந்த காரியத்தையே மொத்தமா நினைவிலேயே இல்லாம ஆக்கியிருப்பார். ஆனா தொழுக ஆரம்பிச்ச உடனே ஷைத்தான் வந்து அந்த எண்ணத்தை போடுவான். ஷைத்தான் வந்த உடனே அந்த எண்ணத்தை போடுவான். சகோதரர்களே, பெரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபுல் அலா ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அபுல் ஆஸ் என்று சொல்லி அபு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி ஒரு சஹாபி. இந்த அபு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடம் வந்து கேட்கிறார்கள், என்னிடத்துல ஷைத்தானுடைய தீண்டுதல் எனக்கு அதிகமாக இருக்கிறது. அவன் என்னுடைய ஒழு செய்யக்கூடிய சமயத்துல, தொழுகக்கூடிய சமயத்துல, நான் குர்ஆன் ஓதக்கூடிய சமயத்துல என்னுடைய உள்ளத்துல தவறான எண்ணங்களை போட்டுக்கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டால் ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு துஆ செய்யுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் துஆ செய்யுங்க. இடது பக்கமா திரும்பி 3 முறை எச்சி துப்புவதை போன்று இஷாரா செய்யுங்கள். 3 முறை எச்சி துப்புவதை மாதிரி இஷாரா செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக சகோதரர்களே, பெரியோர்களே, தொழுகையை கெடுப்பதற்காக வேண்டி, தொழுகையில பலவிதமான எண்ணங்களை போடுவதற்காக வேண்டி ஷைத்தான்கள் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய சமயத்தில், அவர் இபாதத்தில் இல்லை, தொழுகையில் எந்த விஷயம் இல்லாத சமயங்களில் ஷைத்தான் என்ன போடுவான்னா, அல்லாஹ் சம்பந்தமான தவறான எண்ணங்களை போடுவான். அல்லாஹ் சம்பந்தமாக தவறான எண்ணங்களை போடுவான். அல்லாஹு தாலா இந்த முழு உலகத்தையும் படைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லயே வருது, என்னங்க,
அல்லாஹு தஆலா இந்த முழு உலகத்தையும் படைத்தான். அல்லாஹ்வை படைத்தது யார் என்று சொல்லி எல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எண்ணத்தை போடுவான். இப்ப நீ அல்லாஹ்வை பத்தி அதிகமா சிந்தி, அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் எப்படி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய அர்ஷ் எங்கே இருக்கிறது, இப்படி எல்லாம் சிந்தனையை போடுவான். சகோதரர்களே பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை பத்தி சிந்திக்காதீர்கள்னு சொன்னாங்க. லா ததக்கரு ஃபில்லா வலா ததக் பல் ததக்கரு ஃபி ஹல்கில்லா. அல்லாஹ்வை பற்றி சிந்திக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி சிந்தியுங்கள் சொன்னாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று அல்லாஹ்வையே சிந்திக்கிறது, அல்லாஹ் எங்கே இருக்கா, அல்லாஹ் எப்படி இருக்கா, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா, அல்லாஹ் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறான், இது மாதிரி சிந்திப்பதை விட்டு நாம் தடுக்கப்பட்டிருக்கிறோம். முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தினர் எல்லாம் இப்படி சிந்தித்து இப்படி கேள்வி கேட்டு இதற்குண்டான பதிலை தேடி இதிலேயே அவங்க அழிந்து போய்விட்டார்கள். அவருடைய ஈமானே இல்லாமல் ஆயிருச்சு. ஆக சகோதரர்களே பெரியோர்களே, அல்லாஹ் சம்பந்தமா இப்படி சிந்திப்பது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. இப்படி சிந்திக்கலாம், அல்லாஹ்வுடைய வல்லமையை சிந்திக்கலாம், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய வல்லமையை சிந்திக்கலாம். ஒரு சாலையில் செல்கிறோம், மரங்கள் இருக்கிறது, இந்த மரத்தை பார்த்து அல்லாஹ்வை சிந்திக்கலாம். இந்த மரத்தை படைத்த அல்லாஹ் எவ்வளவு வல்லமையானவன். மழை பொழிகின்றது, மழை பொழியக்கூடிய சமயத்தில் மேகத்திலிருந்து மழையை வர வைத்த இந்த அல்லாஹ்வுடைய வல்லமை எவ்வளவு பெரியது. இதை சிந்திக்க கண்டிப்பாக வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பல விலங்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த விலங்குகளை பார்த்து நீங்கள் சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அஃபலா யன்துருன இலல் இப்லி கைஃப குலிகத். நீங்க ஒட்டகத்தை பார்த்து சிந்திக்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜும்மால 2வது ரக்காயத்தில் ஓதக்கூடிய ஆயத். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஃபலா யன்துருன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத். வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சிந்தியுங்கள். வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத். மலைகள் எவ்வாறு ஊன்றப்பட்டுள்ளது என்பதை சிந்தித்து பாருங்கள். வஇலல் அர்லி கைஃப சுத்திஹத். எப்படி பூமி விரிக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். ஆக சகோதரர்களே பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய கம்பீரம், அல்லாஹ்வுடைய அடக்கி ஆளும் தன்மை, இப்படி அல்லாஹ்வுடைய தன்மைகள் சம்பந்தமாக சிந்திக்க வேண்டும். இதில் நிறைய சிறப்புகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய வல்லமையை சிந்திப்பாரோ, ஒரு முறை அவர் சிந்தித்தார் என்று சொன்னால் அவருக்கு 60-70 வருடங்கள் பள்ளியில் இருந்து இபாதத் செஞ்ச நன்மை கிடைக்கும் சொன்னாங்க. அல்லாஹ்வை பத்தி சிந்திக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மைங்க. இபாதத் செய்யறதை விட அதிகமான நன்மை அல்லாஹ்வுடைய வல்லமையை சிந்திக்கிறதுக்கு. அப்ப அல்லாஹ்வை பத்தி சிந்திக்க கூடாது. சகோதரர்களே பெரியோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சம்பந்தமான தவறான எண்ணம் வந்தால், இப்ப நான் ஆரம்பத்தில் தடை செய்யப்பட்ட கேள்விகள்னு சொன்னேன்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு சிந்தனை வந்தால் நபி சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத்ங்கிற சூராவை ஓதிக்கொள்ளுங்கள். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். லம் யலித் குல்லுல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், அவன் யாருடைய தேவையும் அற்றவன். லம் யலிது வலம் யூலத், அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யக்குன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. இது ஒரு அற்புதமான ஒரு சூரா. ஒரு 4 ஆயத்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன சூரா தான். நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலும் மனப்படமாக இருக்கக்கூடிய சூரா. இந்த சூறாவை அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த சூறாவை குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யக்குன் லஹு குஃபுவன் அஹத், இந்த சூறாவை ஓதிக்கணும். சகோதரர்களே பெரியோர்களே, குறிப்பாக குல் சூரா இருக்கிறதே, அது ஒரு மனிதனுடைய எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் அவனை பாதுகாக்கக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவு தூங்குவதற்கு முன்பாக, இன்னைக்கு தூக்கத்தில் தான் பலவிதமான குழப்பங்கள் வருகிறது. தூக்கத்தில் என்னங்க ஏதாவது கெட்ட கனவு வருகிறது, அதன் காரணமாக முழிப்பு வந்துட்டு அப்புறம் தூக்கமே இல்லாமல் பல பேர் சிரமப்படுறாங்க. பல நபர்களுக்கு தூக்கம் இல்லாத கஷ்டம். சில பேர்களுக்கு தூக்கத்தில் கெட்ட எண்ணம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க அதே ஓட்டத்திலேயே பகல் ஃபுல்லாக அதே சிந்தனையில் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி குல் சூராவை 3 தடவை ஓதி உடம்பு ஃபுல்லாக தேய்த்துக்கொள்ளணும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு தடவை ஓதும் போது ஒவ்வொரு வாட்டி உடம்பு முழுவதும் தேய்த்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செய்ய சொன்னாங்க. அது சகோதரர்களே பெரியோர்களே, அப்போ குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதுவது மூலமாக அல்லாஹ் சம்பந்தமான தவறான எண்ணம் வந்துச்சுன்னா அதுலேருந்து நமக்கு பாதுகாப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த குல் அவுது பிரப்பில் ஃபலக் சூரா, குல் அவுது பிரப்பின் நாஸ், இந்த 2 சூறாக்களும் யாருக்கு மற்றவர்கள் நம்ம மேல தீங்கு இழைக்கிறாங்கிற பயம் இருக்கிறதோ அவர்கள் ஓத வேண்டும். உதாரணத்துக்கு, மற்ற நபர்களுடைய கண்ணீர் நமக்கு பட்டிருக்குன்னு ஒரு பயம் இருக்குது.
நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து, நம்முடைய முன்னேற்றத்தை பார்த்து பல நபர்கள் நம்ம மேலு கண்ணு வைக்கிறாங்க, கண்ணேறு படுகிறது என்று சொல்லி பயம் இருக்கிறது. அல்லது மற்ற நபர்கள் நமக்கு சூனியம் வைத்திருக்கிறார்களோ என்ற பயம் வருகிறது. சூனியம் வைத்ததனுடைய அடையாளங்கள் எங்கேயாவது வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு மனக்குழப்பம் மனதில் இருந்தால் அவங்க குல்லவுது பிரபில் ஃபலக் சூராவும் குல்லவுது பிரபின் நாசூராவும் அதிகமாக ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் அவர்களுக்கும் இதே மாதிரி ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த குல்லவுது பிரபில் ஃபலக் சூராவையும் குல்லவுது பிரபின் நாசூராவையும் அல்லாஹ் இறக்கினார். ஆக சகோதரர்களே, பெரியோர்களே, இது மாதிரி தவறான எண்ணங்கள், ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டு நம்முடைய உள்ளத்தை எப்பொழுதும் கலக்கம் இல்லாமல் உறுதியான உள்ளமாக, தெளிவான உள்ளமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஷைத்தானுடைய குழப்பம் ரொம்ப அதிகமாக எப்பொழுது இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய மரண சமயத்தில் தான் இருக்கும். அல்லாஹ்விடத்தில் நம்ம அதிகமாக துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு மரண நேரத்துடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்புக்குடன் துவா செய்ய வேண்டும். ஒரு மனிதனிடம் ஷைத்தான் 1% முயற்சியை தான் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் செய்வான். மீதி 99% முயற்சியை அவனுடைய மரண சமயத்தில் செய்வான். சகோதரர்களே, பெரியோர்களே, அபு ஜக்கரியா என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுநர் இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய இமாம் இருந்தார்கள். அவர்களுடைய மரண தருவாயில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய மாணவர்கள் அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஞாபகப்படுத்துகிறாங்க. சகோதரர்களே, பெரியோர்களே, இது ஒரு முஸ்லீம்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய வீட்டிலேயோ அல்லது நம்முடைய உறவினர்கள் யாராவது மரண தருவாயில் இருக்கிறார்கள், இன்னும் சிறிது நேரத்தில் உயிர் பிரிய இருக்கிறது என்று சொல்லி நமக்கு உறுதியாக தெரிந்தால், அவர்கள் சக்ராத் நிலைமையில் இருக்கிறார்கள் என்று உறுதியாக தெரிந்தால், அந்த சமயத்தில் அவர்களிடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஞாபகப்படுத்த வேண்டும். ஆனால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஞாபகப்படுத்த மட்டும் வேண்டும். அப்போ அந்த அபு ஜக்கரியாவுடைய அவங்களுடைய மாணவர்கள் அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஞாபகப்படுத்துகிறாங்க. அவர் சொல்லக்கூடிய சமயத்தில் அவர் முகத்தை திருப்பிக்கிறார். திருப்பி இன்னொரு பக்கம் போய் ஞாபகப்படுத்துகிறாங்க. மீண்டும் அவர் முகத்தை திருப்புறாரு. 3 வாட்டி அந்த மாணவர்கள் ஞாபகப்படுத்துகிறாங்க. 3 முறையும் அவர் முகத்தை திருப்பிக் கொள்கிறார். சகோதரர்களே, பெரியவர்களே, கொஞ்ச நேரம் அவங்க அமைதியாக இருந்துடுறாங்க. ஒரே கவலையாக இருந்துட்டு அந்த ஞாபகப்படுத்துறதை நிறுத்தி விடுகிறார்கள். அதுக்கப்புறம் அபு ஜக்கரியா கொஞ்சம் தெளிவு ஏற்பட்ட உடனே சொன்னாங்க, நீங்கள் எதையோ எனக்கு ஞாபகப்படுத்தினீர்கள். அந்த நேரத்தில் ஷைத்தான் என் முன்னாடி தோன்றினான். ஷைத்தான் என் முன்னாடி தோன்றினான். அவன் அல்லாஹ் சம்பந்தமான தவறான எண்ணத்தை போட்டான். அவன் என்னிடத்தில், நான் தாகத்தில் இருப்போம், மரண சமயத்தில் கடுமையான தாகம் இருக்கும். எந்த அளவுக்கு தாகம் இருக்கும் என்று சொன்னால், கடல் நீரை குடித்தாலும் தாகம் தீராத ஒரு நிலை ஏற்படும். அப்போ ஷைத்தான் அவர் முன்னாடி தோன்றி சொன்னானா, என்னிடத்துல குளிர்ந்த தண்ணீர் இருக்கிறது, அல்லாஹ் இல்லை என்று சொல்லி கேட்டிருக்கான். அவர் இல்லை என்று மறுத்திருக்கிறார். அடுத்ததாக ஷைத்தான் சொன்னானா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னாராம். அப்பையும் அவர் மறுத்திருக்கிறார். 3வதாக அல்லாஹ் சம்பந்தமான ஒரு தவறான எண்ணத்தை அவன் போட்டிருக்கான். சகோதரர்களே, பெரியோர்களே, இது மாதிரி 3 சமயம் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் அவருக்கு நடந்திருக்கு. அதனால தான் நான் 3 முறை அதனை புறக்கணித்தேன் என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி கலிமா சொன்ன நிலையில் அவருடைய உயிர் பிரிந்தது. ஆக சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு மனிதனுடைய இந்த எல்லா குழப்பங்களுடைய உச்சக்கட்டமான ஒரு சூழ்நிலை எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால் அவனுடைய மரண தருவாயில் ஏற்படும். ஆக சகோதரர்களே, பெரியோர்களே, இதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. யாருக்கு வாழ்க்கை அழகானதாக ஆகிவிடுகிறதோ அவருடைய மரணமும் அழகானதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தமூதூன கமா தயீஷூன், தமூதூன கமா தயீஷூன், நீங்கள் எவ்வாறு வாழ்கிறீர்களோ அது மாதிரி தான் மௌத்தாகுவீங்க. இப்போ எல்லாரும் மௌத்து நல்ல நிலைமையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும். வாழ்க்கை மோசமாக இருந்து விட்டு மௌத்து நல்ல நிலைமையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது வாய்ப்பில்லாத விஷயம். இப்போ சகோதரர்களே, பெரியோர்களே, நபி சொன்னாங்க, தமூதூன கமா தயீஷூன், நீங்கள் எப்படி வாழ்றீங்களோ அது மாதிரி தான் மௌத்தாவீங்க. துபஸூன கமா தமூதூன், நாளைக்கு கியாமத்துடைய நாளில் நீங்கள் எப்படி மௌத்தாயிருக்கீங்களோ அது மாதிரி தான் எந்திருப்பீங்க. அப்போ யார் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி நல்ல நிலைமையில் அல்லாஹ் சம்பந்தமான, ரசூல் சம்பந்தமாக, தீன் சம்பந்தமாக நல்ல சிந்தனையில் வஃபாத் ஆகிறார்களோ
அவர்கள் தான் நாளைக்கு கியாமத்துடைய நாளில் நல்ல சிந்தனையில் உண்மையான மூமின்களாக எழுப்பப்படுவார். அப்போ சகோதரர்களே பெரியவர்கள், நம்ம வாழ்க்கையை தீனின்படி ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய மௌத்து நல்லதாக அல்லாஹ் ஆக்குவான். மௌத்து யாருக்கு நல்லதாக ஆகிவிடுகிறதோ அவருடைய கியாமத் நாளுடைய எல்லா விதமான கட்டங்களையும் அல்லாஹு தஆலா லேசாக்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக புரிய வருகிறது. ஆக சகோதரர்களே பெரியவர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வாழக்கூடிய சமயத்திலும் எல்லா விதமான மனக்குழப்பங்களை விட்டும், அதே மாதிரி மௌத்து சமயத்தில் அல்லாஹு தஆலாவை ஜிக்ர் செய்த நிலையில், கலிமா சொன்ன நிலையில் வஃபாத் ஆகக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்